உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு சௌந்தர பாண்டி முக்கியம் இல்ல, பாகியம் தான் முக்கியம். பெத்த புள்ள மாதிரி அவளை நினைச்சேன். பெரிய ஒரு இடத்துக்கு அவ வாக்கப்பட்டு போறான்னு அம்பிட்டு சந்தோஷப்பட்டேன். பாகியம் புரிச்சுங்கிறதுனால சௌந்தர பாண்டிய கூட பிறந்த அண்ணனா நினைச்சேன். பாகியம் புருஷன் மட்டும் தானா? ஊரு பெரிய மனுஷன் இல்லையா? அப்பதான் அவரு பிரசிடென்ட் ஆயிருந்தாரு. கோயிலுக்கு தர்மகத்தா வேற. அவரு மேல எப்படி தான் சந்தேகம் வரும்? எனக்கும் வரல. மனசார என் அண்ணன்னு நான் அவரை நம்பினேன். அவனும் என் மேல பாசமா இருக்கிற மாதிரி தான் பேசுவான். அந்த பாசத்துக்கு பின்னால ஒரு பாம்பு குணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த சிரிப்புக்கு பின்னால ஒரு திருட்டு குணம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. முழுசா என்ன அத்தை நடந்துச்சு? சொல்லவே கூசுதா. ஒத்த பொம்பளை, எல்லாரையும் நம்பின பொம்பளை. அந்த முருகனையும் சேர்த்துதான் நம்பின. எல்லாம் தெரிஞ்சும் அவன் இப்படி அமைதியா இருக்கானே, நான் என்ன செய்ய? அம்மா, இது அழ வேண்டிய நேரம்ல, தைரியமா இருக்க வேண்டிய நேரம். என்ன நடந்ததுன்றத முழுசா அவகிட்ட சொல்லு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடியும் முன்ன நான் கோயிலுக்கு போனேன். என் கூட சம்முவமும் வந்தான். அம்மா, அந்த தூணெல்லாம் தொடச்சிட்டமா? அப்படின்னா இங்க சன்னதியில இருக்க பத்தியா, அந்த தூணை எல்லாம் அப்படியே தொடச்சிருக்கனே. சரிம்மா. சரி. வள. நமஸ்காரம். என்ன ஜனியா, விவரம் எல்லாம் சொல்லிட்டே இருக்கு? சொல்லிட்டேங்க ஐயா. 10,000 கேக்குறான். அட 10,000 தானா? உடனே கொடுத்துட வேண்டியது தானே இவருக்கு? சரிங்கய்யா. எலே, காரியம் சுத்தமா இருக்கணும். உன்னால முடியுமால? അമ്മേ, കേരളത്തെ അമ്പലങ്ങളിൽ വിഗ്രഹങ്ങൾ മോഷ്ടിക്കൽ ഞാൻ നമ്പർ 1 ആക്കും. எலே சௌந்தரம், என்னல சொல்லுதான் அவன்? சொல்லுதேன், நான் சொல்லுதேன். வா, நிச்சுக்கிற, வா வா வாக்கா, சொல்லுதேன், வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.